வணக்கம். ஜி நியூஸ் தமிழ் 24x7 செய்திகளுக்காக செய்தி வாசிப்பவர் வித்யா. கல்பட்டு கூட்டுச்சாலையில் ஆஸ்பத்திரிக்கு செல்ல ஆட்டோவுக்கு வழி விடாததால் பொதுமக்கள் லாரிகளை சிறைப்பிடித்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். திருவள்ளூர் மாவட்டம் எல்லாபுரம் ஒன்றியத்திற்கு உட்பட்டது கல்பட்டு, ஆவச்சிப்பேட்டை, மாலந்தூர் உள்ளிட்ட 10க்கும் மேற்பட்ட கிராமங்கள் உள்ளன. இக்கிராமத்தை சேர்ந்த மக்கள் தங்களது அன்றாட தேவைக்கு வெங்கல் பஜார் வீதிக்கு வந்து செல்வர். இவ்வாறு இக்கிராம மக்கள் வந்து செல்ல வெங்கல் சீத்தஞ்சேரி நெடுஞ்சாலையை பயன்படுத்தி வருகின்றனர். இந்த நெடுஞ்சாலையில் ஒரு குறிப்பிட்ட பகுதி வனத்துறைக்கு சொந்தமான இடம் உள்ளது. இந்நிலையில் இந்த சாலை ஒரு வழி சாலையாக உள்ளது. இதனால் ஒரு வாகனம் வரும்போது எதிர் திசையில் வரும் வாகனம் சாலையில் இருந்து இடதுபுறமாக இறங்க முடியாத அளவுக்கு மேலும் பள்ளமுமாக உள்ளது. இதனால் இந்த சாலையில் வாகனங்கள் செல்லும் போது அடிக்கடி விபத்து ஏற்பட்ட வண்ணம் உள்ளது. கடந்த 2 நாட்களுக்கு முன்னர் இந்த சாலையில் 3 வாகன விபத்துகள் நடைபெற்றது. இந்நிலையில் மேயூர் ஊராட்சிக்கு உட்பட்ட வேம்பேடு மற்றும் மொன்னவேடு உள்ளிட்ட பகுதிகளில் தனி நபர்களுக்கு சவுடு மண் அல்ல திருவள்ளூர் மாவட்ட நிர்வாகமும் கனிம வளத்துறை அதிகாரிகளும் அனுமதி வழங்கி உள்ளனர். இதனால் நாள்தோறும் பல நூற்றுக்கணக்கான லாரிகள் வெங்கல் சீத்தஞ்சேரி நெடுஞ்சாலையில் ஆசுர வேகத்தில் செல்கின்றனர். இந்நிலையில் இன்று மதியம் கல்பட்டு கிராமத்தை சேர்ந்த விஜயா, வயது 29 என்பவர் உடல்நிலை பாதிக்கப்பட்டார். இதனால் அவரை அவர்களது உறவினர்கள் ஒரு ஆட்டோவில் ஏற்றிக்கொண்டு வெங்கல் பகுதியில் உள்ள ஆஸ்பத்திரிக்கு கொண்டு சென்றனர். இந்நிலையில் வெங்கல் சீத்தஞ்சேரி நெடுஞ்சாலைகள் கல்பட்டு கூட்டுச்சாலை அருகே சவுடு மண் ஏற்றிக்கொண்டு வெங்கல் நோக்கி சென்ற லாரி ஒன்று பழுதாகி நின்றுவிட்டது. இதனால் உடல்நிலை பாதிக்கப்பட்ட பெண்ணை ஏற்றிக்கொண்டு சென்ற ஆட்டோவிற்கு எதிரே வந்த லாரிகள் வழிவிடாமல் அசுர வேகத்தில் வந்து கொண்டிருந்தது. இதனால் உடல்நிலை பாதிக்கப்பட்ட பெண்ணை ஆஸ்பத்திரிக்கு அழைத்துச் செல்ல கால தாமதம் ஏற்பட்டது. இதனை பார்த்த கல்பட்டு கிராமத்தை சேர்ந்த சிலர் சவுடு மண் ஏற்றிக்கொண்டு வந்த லாரிகளையும் சவுடு மண் ஏற்ற குவாரிக்கு சென்ற லாரிகளையும் தடுத்து நிறுத்தினர். இதன் பின்னர் கிராம மக்கள் மற்றும் எல்லாபுரம் தெற்கு ஒன்றிய காங்கிரஸ் கமிட்டி வட்டார தலைவர் சிவசங்கர் ஆகியோர் உடல்நிலை பாதிக்கப்பட்ட பெண்ணை ஏற்றி வந்த ஆட்டோவை ஆஸ்பத்திரிக்கு அனுப்பி வைத்தனர். இதனால் சாலையின் இருபுறமும் பல 100 லாரிகள் அணிவகுத்து நின்றன. இது குறித்து தகவல் அறிந்த பெரியபாளையம் காவல் நிலைய போலீசார் விரைந்து வந்து போக்குவரத்தை சீர் செய்தனர். இப்பிரச்சனையால் சுமார் 3 மணி நேரம் வெங்கல் சீத்தஞ்சேரி நெடுஞ்சாலையில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. இனிவரும் காலங்களில் இதுபோன்ற பிரச்சனை ஏற்படாமல் இருக்க சம்பந்தப்பட்ட துறை அதிகாரிகள் சாலையின் இருபுறமும் உள்ள மெகா பள்ளத்திற்கு மண் கொட்டி சாலையை அகலப்படுத்த வேண்டும், சாலை விபத்து ஏற்படாத வண்ணம் தடுக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் வாகன ஓட்டிகளும் சமூக ஆர்வலர்களும் கோரிக்கை விடுத்துள்ளனர். திருவள்ளூர் மாவட்டம் எல்லாபுரம் வெங்கல் கிராமம். நான் எல்லாபுரம் வட்டார காங்கிரஸ் கமிட்டி தலைவராக இருக்கிறேன். சீத்தஞ்சேரி டு வெங்கல் வரைக்கும் ஃபாரஸ்ட்டு காடு அதிகமாக இருக்குது. இந்த காட்டு வழியாக ஒத்தடி பாதை தான் இருக்கிறது. பிரைவேட்டாக மணல் கோரைகள் அதிகமாக விட்டிருப்பதால் ஆயிரக்கணக்கான லாரிகள் வெங்கல் வழியாக இந்த காட்டு வழியாக ஒத்தவடி பாதையில் செல்வதால் கல்பேடு, ஆபாசிப்பேட்டை, மாலந்தூர், ஏனம்பாக்கத்திலிருந்து படிக்க வரும் பிள்ளைகள், மார்க்கெட்டுக்கு போகும் பெரியவர்கள், சிறியவர்கள், குழந்தைகள் அனைவருக்கும் பயங்கர பாதிப்பாக இருக்கிறது. அது மட்டுமின்றி வெங்கல் கிராமத்தில் 20 கிராம பிள்ளைகள் படிக்கிறார்கள். நாங்கள் 1000 முறை போலீஸ் ஸ்டேஷன்லையும் சொல்லியிருக்கிறோம். எல்லாருக்கும் நாங்கள் எடுத்து கொடுத்துருக்கோம். அந்த கோரை எடுக்கிறவர்கள் ஏதோ ஒரு இம்ப்ளைன்ஸை பயன்படுத்தி இப்போ யாரையும் மதிக்கிறதில்ல, யாருக்கிட்டையும் எந்த இதுவும் இல்லை. அவங்க பாட்டுக்குன்னு லாரிங்களை எடுத்து போயிட்டு போகிறாங்க. அதனால் பொதுமக்களும் இந்த பள்ளிக்கு செல்கிற பிள்ளைங்களும் மிகவும் பாதிக்கப்படுறாங்க. அந்த ஒத்தையடி பாதையை ஒரு 2 வழி சாலையாக மாற்றி கொடுத்து அவங்க கோரையை விடட்டும், எவ்வளோ பெரிய லாரினாலும் போட்டோம். அதை நாங்கள் தடுக்கலை, அதை நாங்கள் கேட்கல. ஆனால் மக்களுக்கு இடையூறு இல்லாமல் செல்ல வேண்டும் என்பது தான் எங்களுடைய கோரிக்கை.